யோக நரசிம்மர் கோவில், மதுரை. மதுரை நகரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் நரசிங்கம் என்ற கிராமத்தில் இக்கோவில் உள்ளது. பாறைச்சிற்பக் கோவில் என்ற வகையில் இக்கோவில் மிகப் பழமையானது. இக்கோவில் கிபி 770 காலத்தில் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியனால் கட்டப்பட்டது. குணவர்மன் என்ற சிற்பி கல்லை வெட்டி உருவாக்கியதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த கோவில் சைவ சித்தாந்தம் மற்றும் வைணவ சிந்தனையின் கலவையை பிரதிபலிக்கிறது. இங்கு காணப்படும் மூலவர் யோக நரசிம்மர், பெரிய பாறையை வெட்டி செதுக்கப்பட்ட சன்னதியில் தியான நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மர் காட்சியளிக்கிறார். கரங்களில் சங்கு சக்கரம், கண்கள் மூடிய நிலையில் மிகச் சாந்தமாக தியானமாய் இருப்பது வியப்பாகும். வழக்கமாக நரசிம்மர் உக்ரரூபத்தில் காணப்படும் நிலையில் இங்கு அவர் மிகச் சாந்தமான யோக நரசிம்மர் வடிவில் இருக்கிறார். பக்தர்கள் இங்கு வருவதன் மூலம் அச்சம், கோபம், மனக்குழப்பம் அகலும் என்று நம்பப்படுகிறது. யோக நரசிம்மர் என்பதால் இங்கு தியானம் செய்தால் மன அமைதி எளிதில் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவம். கோவில் சுற்றிலும் பல ஜைன சிற்பங்கள் உள்ளன. இது மதுரையின் பண்டைய சமய வரலாற்றைச் சொல்கிறது. பிரஹ்லாதனை காப்பாற்ற நரசிம்மர் அவதரித்தார். ஹிரண்யகசிபுவை கொன்று முடித்த பின் நரசிம்மர் ஆவேசத்தை அடக்க முடியாமல் இருந்தபோது இந்த இடத்தில் யோகத்தில் அமர்ந்து தியானம் செய்ததாக புராணம் கூறுகிறது. அதனால்தான் இங்கு அவர் அமர் நரசிம்மர், யோக நரசிம்மர் வடிவில் காட்சியளிக்கிறார். முழு கோவிலும் பாறைச்சிற்பமாக உருவாக்கப்பட்டுள்ளது. சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் பாண்டிய அரசரின் காலத்தை சுட்டிக்காட்டுகின்றன. மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை அனைத்தும் பாறையை வெட்டி செய்யப்பட்டவை. அச்சம் கொண்டவர்கள், சாபம் நீங்க வேண்டுமென விரும்புவோர், மன அமைதி தேடுபவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர்.